வணக்கம் அன்புக்குரிய கால்நடை நண்பர்களே. இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய விழிப்புணர்வு தலைப்பு, வெள்ளாட்டின் பாலில் ஏதேனும் விசேஷம் இருக்கிறதா என்ற தலைப்பினை உங்களுக்காக எடுத்திருக்கின்றேன். இல்லாமலையா, வெள்ளாட்டு பால்ல பூலோக தேவாமிர்தம்னு சித்த வைத்தியர்கள் எல்லாம் சொல்றாங்க. காந்தி தாத்தா கூட ஆட்டுப்பாலை சாப்பிட்டு தான் ஆரோக்கியமா இருந்தார். வெள்ளாட்டு பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக ஒரு திரவத்தை காரத்தன்மை கொண்டது அல்லது அமிலத்தன்மை கொண்டதுன்னு அதோட pH வச்சு தான் பிரிக்கிறோம். அதை வச்சு பார்க்கும்போது பசும்பால் அமிலத்தன்மை கொண்டதுங்க. ஆனா இந்த வெள்ளாட்டு பால் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வெள்ளாட்டு பாலும் காரத்தன்மை கொண்டதுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த வெள்ளாட்டு பாலானது காரத்தன்மை கொண்டதுங்க. மனிதனுடைய பாலும் என்ன காரத்தன்மை கொண்டதுங்க. மனித உடம்புக்கு ஆட்டுப்பால் ஒத்துக்கும்னு விஞ்ஞானியே சொல்லியிருக்கிறாங்க. நன்ன இது மறுபடியும் நான் உங்களுக்காக என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த பாலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயம்னா என்னென்ன இருக்குன்னு, அந்த பால் என்னென்ன விசேஷம் இருக்குன்னா, ஆட்டுப்பால்ல கொழுப்பு பசுவின் பாலில் உள்ள கொழுப்பை விட சின்னதா அந்த கொழுப்பு இருக்கிறதுனால ஈஸியா செரிக்குமுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மாட்டுக்கு காசா நோய் இருந்தா அது நம்ம மனுஷனுக்கு வருமுங்க. நான் முன்னாடியே ஒரு தொகுப்புல சொல்லியிருக்கிறேன். ஒரு மாட்டுல டிபிங்கிற இந்த காசா நோய் இருந்துச்சுன்னா அது பால் மூலமா நமக்கு வருமுங்க. ஆனா ஆட்டுல அந்த பிரச்சனை இல்லைங்க. அப்ப ஆட்டுப்பால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா டிபி காசா நோய் வர வாய்ப்பு இல்லைங்க. இப்படிப்பட்ட ஆட்டுப்பாலை ஒரே ஒரு குறை இருக்குதுங்க. அடாடாடா, மோந்து பார்த்தோம்னா மொச்ச வாடை அடிக்குமுங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேப்ரின் அமிலங்கிறது இந்த கொழுப்போட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திரவம். அதனால இந்த வாடை வருதுங்க. இதை நீங்க சுட வச்சு ஆற வச்சு நீங்க குடிச்சீங்கன்னா இந்த வாடையும் இருக்காதுங்க. ஆனா இந்த பாலை குடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு 10 ml குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. நல்லா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 20 ml குடிக்கலாமுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு A2 பால் A1 பால்னு இன்னைக்கு பிரிச்சு நம்மள எல்லாருமே உங்களுக்கு பாலை பத்தி பிரிச்சு சொல்றாங்க. அப்ப இதன் அடிப்படையில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பாலானது இன்னைக்கு நம்ம நாட்டில ஒரிஜினல் கெச்சப்பு கிடையாதுங்க, ஒரிஜினல் சென்சி கிடையாதுங்க. இப்ப எல்லாம் கால்நடை மாறி அதனுடைய கலப்பு மாறி எல்லா மாடு செரிசிகளும் இன்னைக்கு A2 மில்க் தான் நமக்கு கொடுக்குதுங்க. அப்ப இந்த A2 மில்க்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐநாவுடைய மொத்த உறுப்பு நாடு 193 நாடு. எல்லாம் தெரிஞ்ச விஷயம். 193 நாடுகள்ல பால் உற்பத்தியில முதலிடம் இருக்கிறது நம்ம இந்தியா தாங்க. எவ்வளவு ஒரு பெருமைங்க. அப்ப இந்த பால் உற்பத்தியில இருக்கக்கூடிய இந்த நாட்டில 85% பசுமாட்டு பாலுங்க, மீதி 20% எருவு மாடுங்க. எருவு மாடு. இப்ப இதுல இந்த பாலானது இன்னைக்கு மனிதனுக்கு நம்ம அதை சொல்லுவாங்க, அதாவது பழகி நம்ம உடம்பு இந்த பாலை எடுத்துக்கிச்சுங்க. ஆனா அந்த பாலானது நம்ம உடம்பிற்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல லாக்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் நம்ம உடம்புல இல்ல. ஆனா நம்ம குடிச்சு பழக்கமாகி இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சுரக்குதுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாசம் நீங்க தாய்ப்பால் தான் கொடுக்கணும். இப்ப தாய்ப்பாலுக்கு இணை எதை சொல்லலாம்? நம்ம ஆட்டுப்பால் எப்படி இணைன்னு சொல்லலாம்? ஏன்னா அதுலயும் காரத்தன்மை, இதுலயும் காரத்தன்மை. அதனால ஆட்டுப்பாலும் தாய்ப்பாலும் ஒண்ணுதான். இப்ப இந்த அளவிற்கு இந்த ஆட்டுப்பாலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 10 ml கொடுக்குறாங்க, பெரியவங்களுக்கு 20 ml கொடுக்குறோம். அதுவும் பாதிக்கு பாதி தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிடணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சித்த வைத்தியர்கள் இன்னைக்கு ஏற்பட்ட, அதாவது ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்குவதற்காகவும் அது நலத்திற்காகவும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம அந்த ஆட்டுப்பாலை இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. பாலை பெரியவர்கள்
தயவு செய்து பெரியவர்கள் 50 வயதிற்கு மேல உள்ள பெரியவர்கள் பாலை குடிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதை தயிராகவோ அல்லது மோராகவே கொடுக்கப்பட வேண்டும். இது விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பால் பாத்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவை மேம்படுத்தி மேலும் நமக்கு நன்மை தரக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தயவு செய்து நண்பர்களே, இன்னைக்கு என்ன சொல்றேன்னா அருமையான தலைப்பு ஆட்டுப்பால். ஏன்னா ஆட்டுப்பாலை பொறுத்த வரைக்கும் இதுல 1 லிட்டர் 2 லிட்டர் ஊக்க தேவையில்லை. நீங்க இதுல பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு, அதே மாதிரி ஃபேட் இருக்கு, இதுல எசனம் எல்லாமே ஆட்டுப்பால்ல இருக்குதுங்க. இது தேவையான அளவுல இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். என் புள்ள ஒரு நாளைக்கு 1 லிட்டர் குடிக்குதுப்பா, ஆனா அவன் என்ன இல்ல, அவன் எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படிங்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பசும்பாலில சத்துக்கள், கொழுப்பு சத்து இருக்கு, இதரச்சத்துக்கள் இருக்கு, வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் டி இருக்கு, B2 எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல, அயன் இல்ல. அயன் இல்லாதனால குழந்தைகள் பாக்குறதுக்கு உப்பு குண்டா இருப்பாங்க. ஆனா என்ன இருக்காது, எதிர்ப்பு சக்தி இருக்காது. இப்ப என் புள்ள எங்க வீட்டுல பால் குடிக்குது, ஆனா கத்திக்கிட்டே இருக்குதுப்பா. வீட்டுல தாய்ப்பால் குடிச்சா குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா பசும்பால்ல இருந்து நான் காப்பி போட்டு கொடுத்தேன், பால் போட்டு கொடுத்தேன்னா என் புள்ள தூங்குதுன்னு சொல்றாரு. இது தவறானது. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கம் வரணும்னா 10 புரோட்டாக்கு 15 புரோட்டா சாப்பிட்டோம்னா நல்லா தூங்குறோம். இதுக்கு என்ன காரணம்? இது நன்மை கிடையாது. நம்ம உடம்பு அதை செழிக்க வைப்பதற்கு கூடுதலாக வேலை செய்யறதுனால நமக்கு என்ன செய்யுது, தூக்கத்தை கொடுக்குது. அதனால குழந்தைகளுக்கு பசுப்பாலை கொடுப்பது தவறு. அதை முடிந்தவரை குறைத்துக் கொள்வோம். அதனால் தயவு செய்து நண்பர்களே, ஜமுனாபாரி, போயரு, நம்ம நாட்டு இனங்கள் இருக்கக்கூடிய ஆடுகளை வளர்ப்போம். ஆடுகளை வளர்த்து அதுல இருந்து ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு தொடர்ந்து 10 ml கொதிக்க வச்சு கொடுத்து பாருங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நமக்கு காந்தி தாத்தாவே சாமியில வச்சு ஆட்டுப்பால் குடிச்சதுனால ஆரோக்கியமா இருந்தாருங்க. அது ஒரு சான்றா சொல்லி அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.